இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் தெருவில் உள்ள எல்லா பசங்களும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி காசெல்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வாங்கி நைட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுருப்போம். இப்போ கொஞ்சம் வளர வளர அது அப்படியே வந்துட்டு மாறி போயிடுச்சு. இந்த டைம் வந்து கேக் எதுவுமே வந்துட்டு வாங்கி செலிப்ரேட் பண்ணலை. ஈவினிங் போல் சாமி கும்பிட்டுட்டு தம்பி கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆனா போட சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 7 மணிக்கு மேலே என்னோட டின்னர் வேலையை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு இட்லி பண்ணிவிட்டு சாம்பார் ஆல்ரெடி மதியானம் வச்சது இருந்தது. அது கூட பூண்டு சட்னி மட்டும் ரெடி பண்ண போகிறேன். ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இது ரெண்டத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு வதங்க விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். சின்ன வெங்காயமுமே வந்து வாங்கிட்டு வந்தது இருந்தது. ஸோ அதை அப்படியே காத்தாட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பூண்டு சட்னி வந்து ரெடி ஆகிடும். இதை வதக்காமையுமே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சூடாக இட்லி கூட வச்சு டின்னரை முடிச்சாச்சு.